ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை காலி சிகே விலாக்ஸ். நம்மளோட குக்கிங் விலாகில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ரேஷன் அரிசியை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு கப் ரேஷன் அரிசி எடுத்து கழுவிட்டு அதை லைட்டாக உணர்த்திட்டு எடுத்துருக்கோம். இப்போ இந்த அரிசியை வானல் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னோட பாட்டி எங்கள் பக்கத்து வீட்டில் நிறைய பேர் இது செய்வாங்க. ஸோ சின்ன வயசில் எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்குங்க. ரேஷன் அரிசி வச்சு சிம்பிளாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுங்க. அரிசி உருண்டை செஞ்சு கொடுங்க. ஸோ ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சூப்பராகவும் இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். வறுத்த அரிசியை ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நாம் வறுத்த அரிசியை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கொஞ்சம் நரன்னு தான் இருக்கும். இதுதான் இதோட பக்குவம். ஏன்னா இப்போ நாம் வானலில் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். கொஞ்சம் இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். சரி, 1 கப் அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கங்க. இல்லைனா நீங்கள் வெல்லமும் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை இந்த தண்ணியில் கொட்டிடுறேன். இந்த சர்க்கரை லைட்டாக கரைஞ்சா போதும். ஸோ இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த சர்க்கரை இந்த தண்ணியில் நல்லா கரையிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக இந்த தண்ணி கொதி வரும்போது இந்த அரிசி மாவை கொட்டி நாம் கிளற வேண்டியதாங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறோம். தண்ணி நல்லாவே கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நாம் இந்த மாவை கொட்டி கொஞ்சமாக கிளறிக்கும். இப்போ நம்ம சிம்மில் வச்சு பொறுமையாக கிளறினோன்னா நல்லாவே இந்த அரிசி வெந்து நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா வர ஆரம்பிக்கும். ஒரு 5-6 ஏலக்காய் நம்ம ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக இதை கிளறி விடுங்க. நல்லா இது திரண்டி வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடில் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு ஷேப்புக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே லட்டு ஷேப்புக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட லட்டு எல்லாத்தையும் தேங்காயில் தேங்காய் திருவி வச்சுருக்கோம்ல, இதில் சுற்றி தேங்காய் பூ போட்டு ஃபுல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட அரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.